ரீடிங் அப்படிங்கிறது அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா? கிடையவே கிடையாதுங்க. இஃப் யூ ஃபைண்டிங் இன் சம்திங் டிஃபிகல்ட் அப்படின்னா ஆப்வியஸாக அது டிஃபிகல்ட் தான். இஃப் யூ ஃபைண்டிங் சம்திங் வெரி ஈஸி அப்படின்னா ஆப்வியஸாக அது ஈஸியாக தான் போகும். எல்லாமே மைண்ட் செட் பொறுத்து தான். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் வந்து இந்த கவர் பேஜ் பார்த்தே எடுப்பாங்க. பயங்கர இன்ஸ்பைரிங்காக நல்லா சூப்பர் அட்ராக்டிவாக இருக்கு, அதனால் இந்த புக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா புக் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருக்கும், இல்லைனா மீடியம் சைஸ், இல்லைனா திக் சைஸாக இருக்குது, இல்லைனா ஃபேமஸ் ஆத்தர்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. ஆனால் சில பேர் அந்த புக்ஸ் எல்லாம் அந்த பிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேஜஸ் 10 பேஜஸ் ரீட் பண்ணதுக்கப்புறம் சரி போரிங்காக இருக்குது, வேறு புக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு வேறு புக் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கு ஏதாச்சும் ஒரு போரிங்காக இருக்குது அப்படின்னா அதையும் வச்சுட்டு திருப்பி இன்னொரு புக் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு புக்கை எடுத்தால் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாததுனாலே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு புக்கையும் ஃபுல்லாகவே முடிச்சிருக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க, இஃப் யூ வாண்ட் மேக் சம்திங் அஸ் அ ஹேபிட் அப்படின்னா யூ நீட் டு டூ இட் ஃபார் அ கண்டினியூஸ் 21 டேஸ் அல்லது 48 டேஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த ரீடிங் அப்படிங்கிற ஹேபிட் வந்து உருவாக்குன ஒரு காரணம் அதுதான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 டேஸ் விடாமல் அட்லீஸ்ட் ஒரு பேஜ் படித்தோம் அப்படின்னா அந்த 21 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் அல்லது ஒரு 48 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீடிங் அப்படிங்கிற ஹேபிட் வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் ஒரு அன்றாடம் ஒரு விஷயமாகவே மாறிடும். அது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமாக மாறிடும். அதோட எஃபெக்ட், அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு பேஜ்னாச்சும் நான் படிச்சிடணும். படிக்கலை அப்படின்னா அது அவ்வளோதான், அன்னைக்கு டே வந்து முடியலை, இன்கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஆகஸ்ட் மந்தில் நான் படித்த புக்ஸ் என்னென்ன, அந்த புக்ஸ் மூலயமா எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடச்சிச்சு, வாட் ஆர் த லெசன்ஸ் ஐ ஹவ் லேர்ன்ட் அப்படிங்கிறது தான் ஒரு ஷார்ட் ஒரு கிறிஸ்பி வீடியோவாக இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னங்க, ஒரு புக் படிக்கலாமா? ஓவராலாக அந்த ஆகஸ்ட் மந்தில் எத்தனை புக்ஸ் தான் நீ படிச்சிருப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த புக்ஸ் தாங்க நான் படித்தது. ஒரு 6 புக்ஸ் மட்டும் ஆகஸ்ட் மந்தில் படிச்சிருக்கேன். பெரிய சாதனைலாம் இல்லை, சும்மா சாதாரணமான விஷயம்தான். பட் ஆனால் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது தான். த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா த டாப் 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் டைம், இந்த புக்கு தான். இது ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணியிருப்பேன், லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரிக்ரெட் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளான ஒரு புக் தான். ஒரு பேலியோ கேரில் இருக்கிற ஒரு பர்சன், ஆக்சுவலி ஷீ இஸ் ஆத்தர், அந்த பர்சன் தான் அப்படியே என்டையர் புக்லேயே மெயின் பர்சனாக வருவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டையிங் பர்சன்ஸ் டெத் பெட்டில் இருக்கும்போது யார் யாரில் என்னென்னலாம் ரிக்ரெட்ஸ் வச்சுருந்தாங்க, அந்த ரிக்ரெட்ஸ் இல்லாமல் இருந்து தான் தன்னுடைய லைஃப் வந்து எப்படிலாம் மாறி இருக்கும் அப்படிங்கிறது கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த புக்கு. இந்த புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு லெசன் அல்லது நான் எக்ஸிக்யூட் பண்ண ஒரு லெசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிக்ரெட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு என்ன பண்ணணும்னு, அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் கன்வே பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவு தைரியமாக பயப்படாமல் அந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணு. பிகாஸ் இந்த ஒரு லைஃப்பை நீ மட்டும் தான் வாழ போகிற. உனக்கு உண்டான பர்சன், உனக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீ மட்டும்தான், வேறு யாரும் உனக்கு வந்து கூடையோ பின்னாடியோ இருக்க மாட்டாங்க. ஸோ லிவ் யுவர் லைஃப் ஆஸ் பர் யுவர் ஓன் விஷ், யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாத அப்படிங்கிறதா. ஸோ நோ ரிக்ரெட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இந்த புக்கில் வந்து நான் கற்றுக்கிட்டது. மஸ்ட் ட்ரை, மஸ்ட் ரெக்கமெண்டட் புக்கு தான், வாங்கி படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புக் பார்த்தீங்க அப்படின்னா சுதாமூர்த்தி மேமோடைய 3000 ஸ்டிச்சஸ் அப்படிங்கிற இந்த ஒரு புக்கு. இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய என்டையர் அந்த ஜேர்னியில் வந்து எத்தனை பர்சன்ஸை மீட் பண்ணாங்க, அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான். ஸோ ஆர்டினரி பர்சன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி லைஃப்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க ஸ்டார்டிங் அந்த சுதாமூர்த்தி மேமோட அந்த என்ஜிஓ லைஃப்லேருந்து டீச்சிங் அந்த கரியர், அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சன்ஸ்ட்டு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க, அது எப்படிலாம் அவங்க லைஃபுக்கு அவங்களுடைய கரியருக்கு எப்படிலாம் யூஸ் ஆச்சு, அஸ் அ பர்சனாக எப்படி அவங்க மோல்ட் ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த புக்கு. இந்த புக்கு பார்க்கும்போது தான் எனக்கு ஒரே ஒரு தாட் மட்டும் வரும். என்ன அப்படின்னா இந்த புக்கில் ஆக்சுவலாக ஒரு மென்ஷன் ஆகிருக்கு, ஒரு கோட் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. கோட்டில் ஒரு லைனே இருக்குது. என்ன அப்படின்னா சுதாமூர்த்தி மேமோட கிராண்ட் மதர், அவங்களுடைய பாட்டி வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், அவங்க காசிக்கு போகும்போது கங்கை ஆற்றில் அந்த 3 தடவை முங்கி குளிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்க குளிக்கும்போது ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி சுதாமூர்த்தி மேம் வந்து ஒரு தடவை கங்கைக்கு போகும்போது அவங்க என்ன ஒரு விஷயத்தை விட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் எப்படி ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு, அஸ் அ பர்சனாக அவங்க எப்படி எவால்வ் ஆனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த புக்கை பார்க்கும்போதுலாம் நம்ம கங்கை ஆற்றுக்கு போகும்போது, கங்கைக்கு போகும்போது அந்த 3 தடவை குளிக்கும்போது நம்ம என்னத்தை விட போகிறோம் அப்படின்ட்டு எனக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன விட போகிறேன்னு தெரில, நான் இன்னும் போனதும் கிடையாது. பட் அப்படி போனேன் அப்படின்னா அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விட்டுருவேன். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் விட்டேன் அப்படின்னா என்ன விட்டேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன். பார்ப்போம், போகும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட், அமேசிங் புக், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன்.
ரொம்ப ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் ஆக்சுவலாக அந்த புக்கு. நிறைய விஷயங்கள நிறைய பெர்ஸ்பெக்டிவ் உண்டு பண்ணுச்சு எனக்கு இந்த ஒரு புக்கு. ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்ததே மிகப்பெரிய ஒரு புக்கு இந்த புக்கு. தேங்க்ஸ் டு திஸ் புக், கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் புக் ஆக்சுவலாக. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% ஆஃப் த பீப்புள் நம்மளது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்காக தான் நம்ம இருக்கிறது. நம்மளோட டே டு டே லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் அடுத்தவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். பட் அப்படி இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பை நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வாழணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கரேஜ் தான் ஆக்சுவலாக. அந்த கரேஜ் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா எதுக்காகவும் எப்போ ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம டவுன் ஆக மாட்டோம். நம்மளுடைய லைஃப்பை தாராளமாக நம்பிக்கையாக லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த புக் வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஆக்சுவலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மாங்க்குன்னு கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக சைக்காலஜிஸ்ட் அந்த மாங்க் அந்த பர்சனுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் தான் இந்த புக்கே. ஒரு நார்மலான ஒரு புக்காகவே போகாதுங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புக்காக இருக்கும். ரீட் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த புக்கு. ஒவ்வொரு தடவை அந்த ரீட் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம கேள்வி கேட்குற மாதிரியும் இந்த புக்கு பதில் சொல்கிற மாதிரியும் தான் இந்த புக்கு இருக்குது. அந்த ஒரு மாங்கல சைக்காலஜி வந்து இந்த ஒரு புக்கோடைய ஆத்தர், அந்த கேள்வி கேட்குற ஸ்டூடெண்ட் தான் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் இந்த புக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மஸ்ட் ரீட் புக் த கரேஜ் டு பி டிஸ்லைக். ஆக்சுவலி இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் டு பி டிஸ்லைக் அண்ட் இட் நீட் லாட் ஆஃப் கரேஜ் டு லிவ் யுவர் லைஃப் ஆஸ் பர் யுவர் ஓன் விஷ். ஸோ ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன், வாங்கி படிச்சு பாருங்கள். இந்த புக்கோட ரிவ்யூவும் கீழே லிங்க்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டோபமைன் டிடாக்ஸ் இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ உள்ள இந்த ஒரு ட்ரெண்ட், இந்த ஒரு சொசைட்டி, இந்த ஒரு கரண்ட் ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நம்மளை அப்படியே கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கு, நம்மளை எவ்வளோ ஆட்கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அந்த சோஷியல் மீடியா நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனை உண்டு பண்ணுது, நம்மளுடைய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண விடாமல் என்னென்னலாம் பண்ணுது இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறத ஒரு சொல்லக்கூடிய ஒரு புக்கு தான் இந்த டோபமைன் டிடாக்ஸ். அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், உன்னுடைய ஃபோக்கஸ், உன்னுடைய ஒர்க்கில் உன்னுடைய ஃபோக்கஸ் எப்படி நீ கொண்டு செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு புக்கு. ஒரு 3 டெக்னிக்ஸ் சொல்லியிருந்திருப்பாங்க. 48 hours டெக்னிக்ஸ், 24 hours, 12 hours அப்படின்ற ஒரு டெக்னிக்கு. அதை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வரும். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அருமையான டெக்னிக்ஸு. நான் 3 ட்ரை பண்ணியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 3 ட்ரை பண்ணல. டு பி ஃப்ரேங்க் 12 hours டெக்னிக் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஒரு நாள் ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணேன். 12 hours மட்டும் ட்ரை பண்ணேன். சோஷியல் மீடியாவை டச் பண்ணாமல் இருந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன். அமேசிங் ரிசல்ட்ஸ். ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பயங்கரமாக கிடச்சிச்சின்னு சொல்லலாம். அடிக்கடி நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசல்ட்ஸ் வரும். அடிக்கடி ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுறது முயற்சி பண்ணிருக்கேன், ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டோபமைன் டிடாக்ஸ் இதோட ரிவ்யூவும் கீழே லிங்க்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அமேசிங் புக். அண்ட் another one not one impactful ways to volunteer. வாலண்டியரிங் அப்படிங்கிறது ஒரு கரியராகவோ அல்லது இஃப் யூ வாண்ட் டு வாலண்டியர் இன் சம் என்ஜிஓஸ் ஆர் எனி கம்யூனிட்டி ஃபீல்டு அப்படிங்கும்போது எங்கெங்கே பண்ணலாம், அதோட எப்படி மெஷர்மெண்ட் இம்பேக்ட் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு குக் புக் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு கைடு இது. ஆக்சுவலாக வாலண்டியரிங் அப்படிங்கிற அந்த செக்டருக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா இந்த புக் வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய என்ஜிஓஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த புக்கில் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு புக்கு. இது வந்து நார்மலான ஒரு ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இது வரவே வராது. டிஃப்ரெண்ட்டான ஒரு புக்ஸ். ஆக்சுவலாக நிறைய அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஃபாலோ பண்ண டெம்ப்ளேட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு வாலண்டியர், எவ்ரி ஒன், யார் வேணாலும் வாலண்டியர் பண்ணலாம். இவங்க தான் வாலண்டியர் பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு வாலண்டியர் இன் யுவர் ஃப்ரீ டைம் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுதான் ரெக்கமெண்டட் ஒரு திங் கூட. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில அப்படின்னா தென் டெஃபினெட்லி திஸ் புக் வில் ஹெல்ப் யூ. 101 impactful ways to volunteer. பாலகுமார் தங்கவேலு அண்ட் வித்யா பூஜன் அவங்க எழுதின புக்கு, நம்மளுடைய தமிழ் ஆத்தர்ஸ் எழுதின புக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், மனதை கவரும் தசாவதார கதைகள். இது புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இந்த பிட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்கிறது, இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அல்லது ஏதாச்சும் டீ காஃபி குடிக்கிறதுக்கு வந்து நிப்பாடுறது அப்படின்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இந்த லஞ்சு டின்னர் சாப்பிடும்போது டீ காஃபி குடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு குட்டி குட்டி புக் ஸ்டால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அங்கே ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அந்த இதில் நான் அப்படி பிக் பண்ணுற புக்கு தான் இந்த புக்கு. ட்ராவல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த புக்கை நான் முடிச்சிட்டேன். பெரிய சாதனைலாம் இல்லை, பட் ஓகே. பட் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து இந்த புக்ஸை படிக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, புராண கதைகள் நம்மளுக்கு சொல்ல வர்றது என்ன, நம்முடைய லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வேல்யூஸ் அண்ட் லைஃப் லெசன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது அந்த புராண கதைகள் நம்ம படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை கொஞ்சம் கிரவுண்டடாக வச்சுக்கிறதுக்கும் ஹம்பிள்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த புராண கதைகள் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்பப்போ வந்து
இந்த ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ஸ்டோரீஸு, நாவல்ஸ் இதை படிக்கணும் ஆப்வியஸாக. அது மட்டும் அல்லாமல் இந்த புராண கதைகளையும் அப்பப்போ படிக்கணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இந்த புராண கதைகளை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே நுழைக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு அந்த ரீடிங் ஹேபிட் வருது அப்படிங்கும்போது இந்த புராண கதைகளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ புராண கதைகள் அப்பப்போ படிக்கிறோம் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும், மனசு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த புக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் தான். ஸோ இதுதான் இந்த செட் ஆஃப் 6 புக்ஸ் தான் நான் படித்தது. இது இல்லாமல் இப்போதைக்கு நான் படிச்சுட்டு இருக்கிற புக்கு பார்த்தீங்க அப்படின்னா பியாண்ட் தாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு புக்கு. இந்த புக் வந்து ஒரு நார்மலான ஒரு புக்கு, பேராகிராஃப், சென்டென்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ஸ்னிப்பட்ஸ் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் புக்கே. அங்கங்கே ஒரு லைன், 2 லைன்ஸ். இதை படிக்கும்போது நம்மளுக்கு அப்படியே டக்குன்னு ஒரு ஸ்பார்க் அடிக்கிற மாதிரி, ஒரு மோட்டிவேட்டிங்காக அந்த மாதிரிலாம் இருக்கும். டெய்லி இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஏதாச்சும் ஒரு டக்குன்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுவேன். அந்த ஒரு லைன் படிக்கும்போது அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாச்சும் ஒரு லைன் படிப்பேன், அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு லைன் மட்டும் படித்து காட்டுறேன். Gratitude is acceptance of what it is. Gratitude is acceptance of what it is. Hope is understanding nothing lost forever. Hope is understanding nothing lost forever. Peace is being unattached to what is in the mind. Peace is being unattached to what is in the mind. Gratitude, hope, peace. இது 3 தான். நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு புக் தான் இந்த பியாண்ட் தாட்ஸ் அப்படிங்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்மளை காமாக அப்படியே சூப்பர்பாக மைண்ட்ஃபுல்லாக இருக்க வைக்கிறதுக்கு உண்டான சில புக்ஸ் இருந்தது. முடிஞ்சால் இதையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜோசப் நியூகன் எழுதின புக்கு, இந்த புக்கும் ஒரு அருமையான புக் தான். ஸோ இதுதான் இந்த செட் ஆஃப் புக்ஸ் தான் ஆகஸ்ட் மந்தில் நான் முடித்த புக்ஸு. இது இல்லாமல் ஏதாச்சும் இன்னும் புக்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்ன புக் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த புக்கை பார்த்துட்டு படிச்சுட்டு ரிவ்யூ பண்ணி போடுறேன். இது இல்லாமல் இன்னும் வேறு புக்ஸு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் யோர் கமெண்ட்ஸ். நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ பர்சன் நியூ டு திஸ் சேனல் அப்படின்னா ஒரு புக் படிக்கலாமா, இந்த சேனலில் வந்து ஆல் அபவுட் த புக்ஸ், ரிவ்யூஸ் ஆகட்டும், ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆகட்டும், புக்ஸை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் பேட்டர்ன் மாற்றணும் அப்படின்னாலும் கொஞ்சம் உங்களுடைய சஜஷன்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இன்ஸ்டாலையும் வந்து ஒரு புக் படிக்கலாமா பேஜில் நிறைய சின்ன சின்ன ஸ்னிப்பர்ஸான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இஸ் ரொம்ப உறுதுணை எனக்கு, கண்டிப்பாக எனக்கு வேணும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வேறு எதுவும் புக் இருந்துச்சு அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.